தமிழ்நாட்டு பெற்றோர்களே, மாணவர்களே, மாணவிகளே, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பிளஸ் 2 முடிச்சிட்டு 4 வருஷம் இன்ஜினியரிங், மெடிசின் இப்படி போவான். ஆனா நீங்க மட்டும் சைட்ல ஒரு ட்ராக் எடுத்து 3 வருஷம் ஒரு டிகிரி படிக்கிறீங்க. வேல்யூ இல்லையேப்பா. ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும். டிகிரி வேற, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வேற. டிகிரின்றது பட்டம், அது எல்லாரும் படிக்கலாம். பிகாம் சென்னையில மட்டும் 1,60,000 பிகாம் வராங்க ஒவ்வொரு வருஷமும். ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. சென்னையிலேயே தமிழ்நாட்டுல பாரு. ஆனா ஒரு ப்ரொஃபஷனல் வேற, ஒரு தொழில வல்லுனர், இன்ஜினியர், டாக்டர், லாயர். சார் அப்ப உங்களுக்கு சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் 3. சார் சிஏ கஷ்டம் சார். ஆனா சிஎம்ஏ காலேஜ் போயிட்டே படிக்கக்கூடிய கோர்ஸ் காஸ்ட் அக்கவுண்டன்ட். அது என்ன சார் சிஎம்ஏ காஸ்ட் அக்கவுண்டன்ட், அது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், இது காஸ்ட் அக்கவுண்டன்ட். சிஏ எடுத்துட்டா காலேஜ் போகிறது கஷ்டம், முடியாது. இதெல்லாம் படிக்கணும் நிறைய. சிஎம்ஏ எடுத்துக்கோ, அவ்வளவுதான். இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வரோம், பெரிய காலேஜ்ல 1 லேக் வாங்குறோம். அதே 4 வருஷம். நீங்க 4 வருஷம் பிகாம் முடிச்சுட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு கிடைக்கும்? 16,000 கிடைக்கலாம் மேக்சிமம். இது சொன்னா கோபம் வருது எல்லாருக்கும். உண்மை சார். எங்களுக்கு டிசிஎஸ்ல வேலை, இன்ஃபோசிஸ்ல வேலை, அக்சென்ச்சர்ல வேலை, அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டோம். அப்பாயின்மெண்ட் லெட்டர் தான் கொடுத்துருக்கான், வேலை கொடுக்கல. 1 வருஷம் தள்ளுறாங்க. வரும் வரும் வரும்னு. உண்மையை தான் சொல்றேன். யூஎஸ்ல ரிசெஷன் வரும்போது இங்க இருந்தா வீட்டுக்கு போனா போன்றான். இதை வச்சுட்டு நம்மளை இருப்பானா? பி படிச்சவங்களுக்கு தான் அப்படி இருந்தா கூட ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பான், நம்மளுக்கு இல்ல. சரி நம்மளே எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோயே, ஷிஃப்ட் பேசிஸ்ல போடுவான். சூரியனே பார்க்க மாட்டோம். தேவையா? அப்ப என்ன பண்றது சார்? இந்த 3 வருஷத்துல நண்பா சிஎம்ஏ படித்து விடு. நீ தியரியில ஸ்ட்ராங்கா இருந்தா கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் படித்து விடு, சிஏ படித்து விடு. ஆல் தி பெஸ்ட்.